என்னெல்லாம் கெட்டுதான் தெரியுமா? ஏகப்பட்ட குழு கெட்டுதான், தண்ணி வரி கெட்டுதான், கரண்டு பணம் கெட்டுதான், வீடு வாடகை கெட்டுதான். ஒரு வாட்டி தான் தாலி கட்டினான், அவ்வளவு கெட்டுதான். தாலியை கட்டிட்டு அவ்வளவு காலம் அவன் கட்ட வேண்டியதற்கு வரி பணம்னு விலங்காட்டு தெருவை, வயக்காட்டு தெருவை, கரண்ட் பில்லு, தண்ணி வரி நிறைய கட்டுறான் பாருங்க. அதனாலே பார்வதாதேவி பகவான் என்று அறியாம கண்ணீர் வடித்து கலங்கி புலம்பியலதா. பார்வதி அம்மா அழகு புலம்பும் போது ஆண்டவன் பகவான் என்று அறியாத தர்க்கராஜ மன்னன் தலையாரி அழைத்தார். ஏ தலையாரி, அரசர்களை தவிர என் ஓட்ட கூட அந்நியக்காரனுக்கு சோழி கிடையாதுன்னு சொன்னேனே, ஏன் கிழட்டு பயில எவ்வளவு உள்ள விட்டா புட்டிங்கள அவனை வெளியே புடிச்சிட்டு வாங்கண்ணா. கடைக்கார போய் விட்டுருப்பான், கிழவனை புடிச்சு வெளியே எடுத்துட்டு வாங்கண்ணா. அந்த அன்னைக்கு புடிச்சு கர கரன்னு மாலையை புடுங்கிக்கிட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆண்டவனு தெரியாம பகவா எங்க வராரு தெரியுமா? சாப்பாடு நேரம் யாரு சொல்லுதா அப்படி? பரவாயில்லையே, எங்க வேலைக்கு போனாலும் போன்ல தானே இருக்கிறது. வயதாவது வரைக்கும் முக வேலை மறக்க முடியலையே. முடியாது முடியாது. அதனாலே பார்வதாதேவி பகவான் சொல்லி அழுத உடனே அவ மணவாளைய பிடிங்க அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆண்டவே அங்கிருந்து எங்கே வருகிறார் தெரியுமா? ஐயா ஊருக்கு வடக்கையல்லோ பிள்ளையார் கோவில். என்ன பிள்ளையார் கோயில்? யாருக்கு ஓட்ட பிள்ளையார்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி வெளியில போவாதுன்னா அந்த கட்டிடத்துல 2 வரி கல்லு விழுந்திருக்கு, நடுவுல ஓட்ட கிடந்திருக்கு. அன்னைக்கு வச்சா பாருங்க அந்த பிள்ளையார் பேரு ஓட்ட பிள்ளையார் கோயில். ஓட்ட பிள்ளையார் கோவில் எனது திரு கண்மணிய இந்தவனோட வார்த்தைகளே உங்க அம்மா பார்வதியா என்று அறியாமல் என்று ஏசிவிட்டாள், என்றும் தெரியாமல் ஏசிவிட்டாள். நீ என்ன செவியோ ஏது செவியோடா? ஏ கணபதி, உங்க ஆத்தால என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. உங்க அம்மாவை கொண்டு வந்து அவங்கிட்ட விட்டுரு. பார்வதி அழைத்து வந்து படைக்க சொல்லி பரவா சாட்சி வைத்து நிழலறிய உறங்குவாரா அரச மனதை நலவிட அப்பம் பார்த்தாரே தக்கராஜே மகளா சரியே இல்லை. அட்டத்தை யானையை அழைத்து வந்து மாலையை கொடுக்க வேணும், மாலையை மனமதுதான் முடிக்க வேணும். பாருங்க, கணவதிய சாட்சி வச்ச உடனே ஐயா போய் தர்க்கனுக்கு புத்தி சொல்லுகிறாரு. என் மவா எரிஞ்ச மாட சரி கிடையாது, அதனால யானையை அழைத்து கொண்டு வாங்கன்னா வட்டத்து மத யானையை அழைத்து வந்தார்கள் மந்திரி பிரதானிமார்கள். அவனே யானை மாதிரி தானே இருக்கான். யானையை குளிப்பாட்டி பார்வை போட்டு போத்தி தண்டை போட்டு யானையை அழைத்து வந்தார்கள்.
அழைத்து வந்து மணமாலை பட்டத்து யானை கையிலே கொடுத்தார்கள். அந்த பட்டத்து மத யானை மணமாலையை கையிலே வாங்கி எங்கே வருவதானா பட்டத்து மதையானே மதையானே பட்டத்து மதையானே மதையானே கையில வாங்கி பசலுக்குள் வருவோதையா வருவோதையா தேடுவோதையா தேடுவோதையா வருவோதையா 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 வருவோதையோ பகவான தேடுவோதையா பந்தலுக்குள் வந்த யானை யானை தேடுவதையா தேடுவதையா காணாமல் காணாமல் வெட்டி வெளியே வந்து வந்து தெற்கையல்லோ கையல்லோ கோவில் பக்கம் கோவில் பக்கம் மரம் பக்கத்திலே பக்கத்திலே அனையும் வருவோதையா வருவோதையா அனையும் வருவோதையா வருவோதையா பக்கத்திலே யானையது வருவோதையா யானையது வருவோதையா நிழலாதியிலே அமர்ந்திருக்கும் ஆண்டவன் பகவான் பக்கத்திலே விழுந்தது. ஆண்டவனை தும்பிக்கை கொண்டும் நம்பிக்கையோட தட்டுகிறாரு. அப்படி ஒரு தட்டு மேல தட்டி உசுப்பி இழந்துறீங்கன்னு சொல்லி கொண்டு வந்த மணமாலைய ஆண்டவன் பகவானுடைய கழுத்திலே போட்டு கால் முடக்கி கடவுளை யானை மேலே ஏற்றி எங்க கொண்டு வருகிறது மணமேடையோ ராஜாக்களை மணமுடிப்பார் என்று ஏகபோகமான அண்ணா மகிழ் மணமேடை அலங்காரம். அந்த அண்ணா மகிழ் வாகன மணமேடையில வேறு சிறங்கும் புண்ணும் பொடியும் புழுவும் பூச்சியும் அடேங்க அப்பா பார்வதி அப்படி அலங்காரம் பண்ணி செம்பு சிலையா இருக்கா. செம்பு சிலையா சித்திர மூவா இருக்கா. ஆமா பாக்க 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 பாத்துக்கிட்டே இருக்கலாம். உன்னைய பார்த்த பவுடர் போட்டியா நீ இன்னைக்கு? லைட் வெளிச்சத்துக்கு அவரை கலரை பாரு. அதனால பாருங்க தன்மேனியை அலங்காரம் பண்ண பார்வதாதேவி பகவான கொண்டாந்து யானை பக்கத்துல வச்ச உடனே மேல நழுக்குதான். என்ன பார்த்தாலே எனக்கு எரியத்தான் செய்யுது. அப்படின்னு சொல்லி பார்வதி தன் மேனியை பெண்மேனியாக நினைத்து கண்ணீரை வடிச்சுட்டு மறுபடியும் மனசு எப்படி தேர்த்தா தெரியுமா? கோட்டையிலே பெண் பறந்தாலும் கோட்டை லவி தப்பாது. இன்னாருக்கு இன்னபடி என்று அந்நாளையிலே ஆண்டவன் எழுதி வைத்திருப்பார். அந்தபடிதான் நடக்குமே தவிர அதிகப்படி நடக்குமா? ஒரு ஊர்ல ஒரு பெண் பிறந்தாளானா அவளுக்கு எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளை பிறந்திருப்பார். அது வாசம் தானே. மலையில பெண் பிறப்பா அவளுக்கு கல்யாணம் நடக்கும். கடலை தாண்டி நடக்கும். டெல்லிக்கு போவ அந்த பொண்ணு. ஆமா மாப்பிள்ளை டெல்லியில இருப்பாரு, பெண்ணு மலையில இருப்பா. இங்க இருந்து கடல் தாண்டி பெண் கொடுப்பாங்க. பாத்திருக்கோம் இல்லையா? நம்ம ஏரியாவில எல்லாம் பக்கத்துல பக்கத்துல கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. வெளியூருக்கே போனதில்லை எந்த பொண்ணும். அத அங்கனங்கன சம்பந்தம். நாங்க இனிமேல் வாரம்மா காக்கநல்லூருக்கு.
அதனாலே பாருங்க, பார்வதாதேவி அப்பாட்ட சொன்ன, அப்பா தர்க்கராஜா, நான் கோட்டையில பெண் பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்படப்பா, தாங்கள் சித்தம் போல அரசர் போனா போகட்டுமா, இந்த ஆண்டிக்கு என மனம் முடிச்சு கொடுங்கள் என்றால் தர்க்கராஜ மண்ணை கண்ணீரை வடிக்கிறார். நாம் பெத்த மகளே என் அம்மை பார்வதியாலே உன்னை பச்சை கிளியா வளர்த்து இந்த குரங்குக்கு கொடுக்க போறேனே. இந்த குரங்குக்கு பெண்ணா கொடுக்கவா? சரி, அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு, வெளிப்பட சொல்லல. பச்சை கிளியை வளர்த்து நம்ம பாதையில விட்டது போல கூட்டு கிளி வளர்த்து கூடோரு மேய விட்டு நம்ம கிளி கூடு வந்து அடையாமல் கொடுக்க போறமே ஒரு சித்த கிழவனுக்கு ஒரு கடற்கடைஞ்ச பண்டாரத்துக்குலாம் நம்ம பிள்ளைய கொடுக்க போறோம். குரங்கு கையில மாலையை கொடுத்தா என்னப்பா செய்யும்? பிச்சு 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 எரியும். சரி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைத்து கண்ணீர் வடித்து கதவாங்கையிலே அந்தணர்கள் திருமாங்கல்யத்தை கொடுத்தவுடனே எப்படி சட்டைக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடக்கிறது தெரியுமா? சிவனே என்று இறங்குவதற்கு முன்னால தர்க்கராஜ மண்ணே மகா கையை பிடித்து பண்டாரம் கையிலேயே கொடுக்க வேணும் என்றோ பார்வதி கையை பிடித்து பகவான் கையில கொடுக்க போறாரு. உள்ளங்கையெல்லாம் சிறங்கு, அந்த சிறங்கையும் பாராம கண்ணீர் தார்த்தாரா வடிதவருக்கு பார்வதியை கைவிடைத்து பண்டாரம் பகவான் என்றறியாமல் ஒரு பண்டார கிழவன் என்று அவர் கண்ணீரை தடாரிந்தே கைவிடைத்தே கிழவன் போராஜ்யம் கொடுப்பாரா விட்டிறங்கி சுத்தி வந்து மாளிகைக்குள் வருவார்களா? பால்வளங்கள் தான் வந்து தேவியம்மா பள்ளியறையில் அம்மை மதைத்த அருந்தரி பார்த்த ஆகாயத்தை கண்டு கல்யாணம் முடிஞ்ச வீட்டுல அந்த காலத்துல அம்மை மதித்த அருந்தரி பார்ப்பாங்களா? ஆமா, அம்மை மிதித்து ஏமியா அருந்தரி பார்க்காங்க. அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கணவர் அம்மி மேல அந்த அம்மா காலை கல்லு மேல வைப்பாளா. அந்த கணவர் குனிந்துதான் அவளுக்கு காலில மெஞ்சி போடணுமா, தாலியை கட்டிக்கிட்டு தான் காலை தொடணுமா. சரி, இப்ப உள்ள தாலி கட்டதுக்கு முன்னாடி மெஞ்சிய போட்டு அவ காலை தொட்டு கும்பிடுறான்.
பரிசம் போடுறது அன்னைக்கே போய் போட்டுருவாங்க என் காலில் மிஞ்சி. அதான் அவளுக்கு இன்னைக்கு அடிமையா நடக்காங்க. அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, தோசை கரைக்க, துணியை துவைக்க, கடைக்கு போவேன். அந்த காலத்துல ஆடவர்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு பணிந்தே நடக்க மாட்டாங்களாம். ஆம்பளை ஆம்பளை மாதிரியும் பொம்பளை பொம்பளை மாதிரியும். இப்போ இப்போ அப்பம் கிடையாது. உங்க வீட்டுல எப்படி எனக்கு தெரியாது. அதனாலே பார்வதாதேவியே அம்மையை மதியத்தை அருந்தரை பார்த்து பால்பழம் சாப்பிட்டு பக்தாவும் தேவியுமாக பள்ளியறைக்குள்ள தர்க்கராஜ மண்ணை அமர வச்சுட்டாரு. ஒரு 2 பேரும் பள்ளியறைக்குள்ள போய் அமர்ந்த உடனே கதவா அடைச்சாச்சு. விடிய விடிய பகவானும் பார்வதியும் பள்ளியறைக்குள்ள இருக்காங்கன்னு தர்க்கராஜன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பள்ளியறை கதவை சாத்துற உடனே பார்வதி நம்மள பண்டாரமனும் பரதேசியனும் என்ன பாடுபடுத்திட்டா. ஆமா, தர்க்கனுக்கு சிவனாக வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம வேஷத்தை மாத்தி வந்தோம். இவ என்ன பேச்சு நம்மள பேசலாம் அப்படின்னா அவளுக்கு முன்னால பள்ளியறைக்குள்ள ஈசன் பகவான் அண்டம் முகடு தட்ட ஆகாயம் போல வடிவத்தை மாற்றி நீல சுருவமாக 1008 சடைகளோட கழுத்திலே கருநாகத்தோடு கழுத்திலே ருத்ராட்ச மாலையோட காதலே கவச குண்டலத்தோட திரு என்பகன் திரிலட்சகன் திரிசூல தேவன் ஆமா, இமோ பர்வத ராஜகுமாரியோட இணைந்திருக்கிறார் ஆண்டவன் பகவான். காட்சி கொடுத்த உடனே பார்வதி பார்த்து கண்டு பயப்படுகிறார். ஆண்டவா, இதோ உங்களை ஆண்டு என்றும் பண்டாரம் என்றும் பரதேசி என்றும் பேசிய பார்வதி என்னை மன்னித்தள்ள வேண்டும் ஐயா அப்படின்னு இறைவன் பகவானிடத்திலே மன்னிப்பு கேட்டு பகவானும் பார்வதியும் கைபிடித்து கூடிய கண்பர் பகவானும் பார்வதியும் கைபிடித்து ஆதி பராசக்தி அம்மை உமையவளும் தர்க்கன் கோட்டை விட்டு எப்படி வருகிறார்கள் தெரியுமா? அவங்க ஆவாய மார்க்கமாக கோட்டை விட்டு அழைத்து போது பார்வதியை கைபிடித்து பகவானும் வருவாரா கைபிடித்து வந்த போது வீடிந்ததையா மனதையா வீடிந்ததையோ அதிகால நேரமாச்சு மாடியாச்சு முடி ராட்சமண்ணே ஆங்கார கோபம் கொண்டு ஆங்காரே கோபம் கொண்டு தர்க்கராஜை அது செய்வார் கோபம் கொண்டு தர்க்கராஜ தர்க்கனுக்கோ ஆங்காரோ கோபம். ஏன் ஆங்கார கோபம் வருது? பள்ளியறைக்குள்ளே பண்டாரத்தையும் அம்மா பார்வதியாலையும் கல்யாணம் முடிச்சு வச்சோம். என்ன கல்யாணம் முடிஞ்ச புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் காலையில 5 மணிக்கு எந்திக்க வேண்டாமா? 6 மணியாச்சு, 7 மணியாச்சு, 8 மணியாச்சு, 9, 10 மணியாச்சு. பள்ளியறை கதவு திறக்கல. ஏ பண்டாரம், என் மகளே பார்வதி எந்திரிங்க. என்ன இவ்வளவு நேரமா தூங்குவே? எந்திங்கன்னு கதவை தட்டினார்ல. 2 பேரும் பள்ளியறைக்குள்ள உள்ள இருந்தா தானே கதவை திறந்து வெளியே வருவாவோ. அவன் இருக்கையில போனாலும் போயிருப்பான், எந்திக்கையில போனாலும் போயிருப்பான், நடக்கையில போனாலும் போயிருப்பான். பலகாரத்தை வாயில போடல விக்கல் எடுத்து போனாலும் போயிருப்பானா? இருக்கலாம் இருக்கலாம். அவன் எடுத்தால கண்டம் போடாதியா. கண்டம் போடாதுன்னா எப்படி இருக்கும் இங்கயா?
ஒரு முளம் இருக்கும், ஒரு முளம். அப்ப கண்டம் கோடாளி தானே. கண்டம் கோடாலியை கையில் எடுத்து தற்க முடிராஜ மண்ணே. கண்டம் கோடாலியை கையில் எடுத்து என்று அறியாமல் முடிராஜ மண்ணே. கோடாலி கொண்டல்லவோ கதவையும் போடுவார். கதை வெடுக்கி பார்வதியும் காங்கல, வந்த பண்டாரத்தையும் காங்கல. பகவானா வந்தாரா, பண்டாரமாத்தா வந்தாரா, ஆண்டியாக வந்தாரா, வந்தாரா வந்தாரா, அரணராக வந்தாரா, வந்தாரா அரணராக வந்தாரோ, வந்தாரா தந்தனே தோந்தானே தன்னோ ராஜே பாரதிய காணலைய பண்டாரந்தா வந்தாரா, பகவாந்தா வந்தாரா, ஆங்கார கோபம் கொண்டு கோபம் கொண்டு அளவு தற்காது இருப்பாரா. அம்மையா கோபம் கொண்டு மனமுடைத்த அரசனுடைய கோட்டையில் நமக்கு என்ன சாப்பாடு? இளவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு இந்த தர்க்கராஜ மண்ணு. இங்க இருந்து நம்ம சாப்பிட்டு போவையா? சாப்பாடு வேண்டாம், கூப்பாடு வேண்டாம், எந்திரிங்களே வாங்க போவோம். இவன் வீட்டுல கை அணைக்க கூடாது, எந்திரிங்க ஒரு போல. வாங்க எந்திரிங்க போவோம். அப்படின்னா 56 தேசத்து ராஜாக்களும் ராஜன் கோட்டை விட்டு ராஜாவல்லா சேர்ந்து அவர் ஒன்று கோடி அவரவர்கள் அரமனைக்கு அரமனைக்கு அவசரமா ஓடி வாரா அரமனைக்கு அரமனைக்கு அவசரமா ஓடி வாரா. ராஜாக்களோ வந்த போது தர்க்கராஜே ஒரு அரசர் யாராவது மனமுடைத்திருந்தா 1000 கோட்டு அரிசி சாப்பாடும் காலியாக இருக்கும். ஆண்டி கிழவை நம்ம பிள்ளைய திருமணம் செய்ய போயிலா யாரும் சாப்பிடாம கோச்சுக்கிட்டு போறாங்க. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்றோ அன்னதோஷம்ல பிடிக்கும். 1000 கோட்டு அரிசி சோறையும் அள்ளி தூர கொட்டினா இந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? அன்னதோஷம் பிடித்த அன்னத்திரத்தினையும் பிடித்து நாம அலைவோம் என்று தர்க்கராஜ மண்ணை தார்காபுரத்திலே கோபம் கொண்டிருக்கும் போது இந்த தர்க்கனோட கோபமாதே சங்கரருக்கு திரையுழையா மன்னனோட கோபமாதே மன்னனோட கோபமாது ஆதி மறை உனக்கு திரையுழையா ஆதி மறையோனுக்கு
அப்பா தர்க்கராசா கண்ணீரோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் அப்பா காத்திருக்கா தர்க்கங்கோட்டை எங்க அப்பா கண்ணீரோட கவலையோட ஏன் உங்க அப்பாவுக்கு என்ன கவலை என்ன கவலம்மா ஏ பார்வதினாரு நீங்க பகவான் தாம்னு அவருக்கு தெரியாது இல்லையா பண்டாறு என்று உங்களை நான் மனமுடித்தேன் என்று 56 நாட்டு அரசர்களும் கோபித்து சென்றார்கள் 1000 கோட்டு அரிசி சாப்பாடு நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சாங்கள அதை யார் போய் காலியாக்க நீர் போனா சாப்பிடுவீரா இவனால சாப்பிட முடியாது என்ன ஆயிரம் கோட்டை அரிசி சாதத்தையும் சாப்பாடை காலியாக்க வேண்டும் என்று குண்டோதரை வரவழைத்தார். எப்பா ஏ குண்டோதரா, எனக்கு பெண் கொடுத்த மாமா உனக்கு தாத்தா 1000 கோட்டை அரிசி சோறு சமைச்சு போட்டிருக்காரா உங்க அம்மா கல்யாணத்துக்காக வேண்டி. நான் தான் பார்வதியை மனம் முடிச்சோம்னு தெரியாம ஆங்காரத்துல இருக்கிறாரு. நீ போய் அத்தனை சாப்பாடையும் காலி ஆக்கிட்டு வாப்பானார். அப்பா ஒரு பக்கா 2 பக்கா ஒரு நாளி 2 நாளினா ஒரு படி 2 படினா சாப்பிட்டுறலாம். உலக்கரிசி சோறு வேணாலும் ஒரு மனிதன் ஒரு வேளையில ஒத்தையில சாப்பிட்டுறலாம். 1000 கோட்டை அரிசி சாப்பாடு என்னால சாப்பிட முடியுமாப்பா? முடியுமாப்பா அப்படின்னாரு. பையன் எப்படி இருக்காமுங்க? 1 மீட்டர். ஒரு மீட்டர் 7 பாயிண்டும். இவன் என்ன சாப்பிட போறான்? 1 மீட்டர் வந்து உயரம் கிடையாது, அகலம். அப்ப எவ்வளவு அவசரம் இருப்பாமனே அவர் தையல் ட்ரெய்லரு. அதனால பாருங்க, அவ வயிற்றுல அக்கினி பகவானை ஏற்று நீ எதை சாப்பிட்டாலும் அது எரிக்கும்பா. இறைவன் அருள் உனக்கு கொண்டு போன வழி அனுப்பி வைத்தார். பேரப்புள்ள கொண்டு வதரே வெகிலாச வரியை கடந்து தர்க்கனருக்கும் தார்காபுரம் அரமனைக்கு வந்தார். தாத்தா தாத்தா எனக்கு பசிக்கு சாப்பாடு இருக்கா உங்க அரமனையில? நீ யாருடா? நான் தான் கொண்டு வந்தேன் உங்க பேர பிள்ளை. அப்பா பகவான் என்ன அனுப்பி வச்சாரு. கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சாப்பாடு காலியாக்க ஆள் இல்லன்னு கொட்டுங்க தாத்தா, கொண்டாந்து கொட்டுங்க என் முன்னாலன்னாரு. இல்ல 7 வாயின் இருக்கவே நீ என்னத்தடா அதை சாப்பிட போற? கொட்டுங்க தாத்தாண்டாரு. அந்த காலத்துல வீடு கட்ட பெரிய வீடு கட்டணும்னா சுண்ணாம்பு சாந்து குழைச்சு அடைவாங்களா ஒரு மாத்தைக்கு முன்னக்கூட்டியே. ஆமா, சுண்ணாம்பு சாந்து குழைச்சு அடைச்சா ஒரு மாத்தைக்கு அப்படி இருக்கணுமா, தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கணுமா. அப்ப அந்த சாந்து நல்ல சேர்க்கை கொடுக்குமா. கடுக்கா கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து சுண்ணாம்ப நீத்தி அதுல சிமெண்டை மடலையும் சேர்த்து அள்ளி குழைச்சு அடைஞ்சிருவாங்க. ஆமா, அந்த நேரத்துல 10, 30, 35 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட எங்க அப்பா சுண்ணாம்பு சாந்து வச்சுதான் கட்டினாங்க. குழைச்சு போன 2-3 ஆள் வந்து குழைச்சி எங்க வீட்டுக்கு தக்கன பக்கத்துல ஒரு கருப்பன் கோயில் இருக்கு, 8 வீதியா இருந்துச்சு. சரக்குகள் எல்லாம் உணர்ந்து இறக்க மழல தட்ட சாந்த குழைச்சு அடைய நல்ல இடம். சோறு எவ்வளவு போட்டிருக்காங்க? 1.5 அடி. சொந்த இடம்யா, இலவச இடமா? 1.5 அடி சோறு அந்த நேரத்துல போட்டிருக்காங்க. இப்போ 3/4 அடிக்கு மேல சோறு கிடையாது. அத மாதிரி கொட்டுங்க தாத்தா சாப்பாடுனா சாந்த குழைச்சது மாதிரி 1000 கோட்டை அரிசியும் சேர்த்து குழைச்சு பண்ணைய பிடிச்சான். அதுக்குண்டான கறி வகை ரசம் மோரு அப்பளம் பாயாசம் அத்தனையும் கொண்டாந்து கொட்டினாரு. சேர்த்து ஒன்னா குழைச்சான். ஏன் பாவியா 1000 கோட்டை அரிசி 3 உருண்டையா திரட்டுதான்.
ஆகாயத்துக்கு ஒன்று. ஆமா, மாயாண்டிக்கு மத்தியான குடையில சில இடங்கள்ல திரள கொடுப்பாங்க கொடுக்காங்கல்ல. அத மாதிரி ஆகாயத்துக்கு ஒண்ணு, பூமாதேவிக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணுன்னு அள்ளி சாப்பிட்டா 1000 கோடி அரிசி சோத்தை யாப்ப விடுறான் பாருங்க. தாத்தா, நீங்க கொடுத்த சாப்பாடு எனக்கு அரை வயிறுக்கு கூட பத்தல தாத்தா. சாப்பாடு இருக்கா தாத்தா என்று பேரப்பட்ட கொண்டு வர என்ன சொல்றான் தெரியுமா? அறவயறு நிறையலைய, அறவயறு நிறையலைய, அறவயரும் நிறையலைய, அண்டாவ முழுங்கட்டுமா, அண்டாவ முழுங்கட்டுமா, அண்டாவ முழுங்கட்டுமா, முழுங்கட்டுமா, கொப்பரைய முழுங்கட்டுமா, முழுங்கட்டுமா, கொப்பரைய முழுங்கட்டுமா. எனக்கு பாதி வயர் நிறையலையே, பாதி வயர் நிறையலையே, பாதி வயர் நிறையலையே, பந்தலம் முழுங்கட்டுமா, பந்தலையும் முழுங்கட்டுமா, பந்தலையை முழுங்கட்டுமா, முழுங்கட்டுமோ. ஏ தாத்தா, தாத்தா தர்கராஜா, வாடகைக்கு எடுத்து வந்திருக்கியா? அரை வயிறு நிறையல, அண்டாவா முழங்கட்டுமா, குண்டாவா முழங்கட்டுமாங்க. எப்ப இன்னும் சாப்பாடு கிடையாது. அப்ப தாத்தா தண்ணி, தண்ணி வேணும். ஆமா, உனக்கு தண்ணி அரமனையில கிடையாது. ஊருக்கு வடக்க, மதுரைக்கு வடக்க வேத நதி ஓடுகிறது. அந்த நதிக்கு சென்றையானா பிறப்புல குண்டோதரா, நீ வேண்டிய அளவு தண்ணி குடிக்கலாம்ப்பா. உடனே தாரகாபுரத்தை கடந்து ஊருக்கு வடக்க, மதுரைக்கு வடக்க வருகிறான் குண்டோதரே. வேத நதிக்கரையில் வெள்ளமாத கரை புரண்டு தண்ணீர் அது ஓடுதையா. ஆத்துல தண்ணி பெருகி போனாலும் நாய் எப்படி குடிக்கணும்? நாய் நக்கித்தான் குடிக்கணும். நாய் நக்கித்தான் குடிக்கும். அதனால பாருங்க, வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தண்ணீரை அருந்துவதற்காக வேண்டிய அந்த ஆற்றங்கரை வேத நதிக்கரையிலே இறங்கி கைக்கு மேல கைய வைத்து கணைய கட்டுவானா உள்ள குண்டோதரே.